Hi dear brothers, Dear Lottery 8 மணி ரிசல்ட்டுக்கு உண்டான கஸ்ஸிங் நம்பர்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். 1 hour பிஃபோர் தான் வீடியோ போட்டிருந்தேன். ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். டியர் லாட்ரி 8 மணி ரிசல்ட்டுக்கு உண்டான கஸ்ஸிங் நம்பர்ஸ் போட்டிருந்தேன். ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 544. ரிசல்ட்டு 544. நான் கொடுத்த நம்பர்ஸில் 440 மட்டும்தான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் கொடுத்த நம்பர்ஸில் 440 மட்டும்தான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ என்னுடைய கஸ்ஸிங் 440, ஆனால் ரிசல்ட் வந்து 544. 0 பவர் பண்ணியிருந்தா 5. அப்போது நினச்சேன் நான், இருந்தாலும் 0க்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால தான் 106, 604, 440 கொடுத்துருந்தேன். கொடுத்துருந்த நம்பர்ஸில் 440 மட்டும்தான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஏபிஏசிபிசியில் 00, 44க்கு சான்ஸ் இருக்குது. மார்க் பண்ணி கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஏபிஏசிபிசியில் 44 மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். 44 பிசியில் பாஸ் ஆகிருக்கு. சூப்பர் வின்னிங். ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு ரொம்ப நம்பின விஷயம் 44 பிசியில் பாஸ் ஆகிருக்கு. 0 பவர் பண்ணி அப்படியே திருப்பி வச்சுருந்தா 544 ஒரு மாஸ் வின்னிங் பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ ரிசல்ட் 544, பிசியில் 44 பாஸ் ஆகிருக்கு. 3 டிஜிட்டில் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. ஏபிஏசிபிசியில் 44 மார்க் பண்ணி கொடுத்த நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாள் மிகச்சிறப்பாக முடிஞ்சிருக்கு. 8 மணி ரிசல்ட்டு. ஓகே, பரவாயில்ல, பெரிய லாஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, நாளைக்கு 13ஆம் தேதி ஒரு மிகச்சிறப்பான, உறுதியான, மிகப்பெரிய வெற்றியை பிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நம்ம இறங்குவோம். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் பிரதர்ஸ். குட் லக்.